அடிகளவு சிற்பத்திற்கே இவ்வளவு ஆச்சரியம் என்றால் அப்போ முழுமையாக எவ்வளவு இருக்கு தமிழர்களை நினைத்தால் மெய் சிலிர்க்கிறது. இந்த கோயிலில் இருக்கும் கட்டுக்கடங்காத ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அதுதான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அதில் செதுக்கப்பட்டிருக்கும் கல் சிற்பங்கள் எல்லாம் தற்போதுள்ள சிற்பிகளெல்லாம் செய்யவே முடியாதா. மிக நுணுக்கமான சிலைகள், கல்லிலே சங்கிலிகள், ஒரே கல்லில் உருளும் கற்கள், அதற்குள் 1000 சிலைகள், ஒரு நூல் இலையில் உள்ளே துவாரம் வைத்திருப்பது, இதெல்லாம் தற்போது நினைத்தாலும் எப்படி செய்தார்கள் என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மேலும் அத்திவரதர் கல்லால் ஆன சங்கிலி சிற்பம், பல்லவர் கால குதிரை, யாழி சிற்பங்கள், சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15வது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி படுவது ஆகியன இக்கோயிலின் தனி சிறப்புகளாக உள்ளது. 32 சன்னதிகளை கொண்ட மிகப்பெரிய கோயிலாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த தலம் ஹஸ்தகிரி, திருக்கச்சி, வேழமலை, அத்திகிரி ஆகிய பெயராலும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காமாட்சியம்மன் கோவிலுடன் இந்த கோயிலும் சேர்த்து மும்மூர்த்தி வாசம் என குறிப்பிடுகிறார்கள். வைணவத்தில் ஸ்ரீரங்கம், திருப்பதி, கர்நாடகாவில் உள்ள ஸ்ரீ நாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் ஆகிய 4 தலங்களில் வழிபட்டால் அவருக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தலம் விஷ்ணு காஞ்சி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற தலம், கல்லால் ஆன சிற்பங்கள், சங்கிலி, 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் குளத்தில் இருந்து வெளியே வரும் அத்திவரதர், இக்கோயிலில் இருக்கும் 350 கல்வெட்டுகளின் படி சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவ, சேர, விஜயநகர பேரரசர்கள், கந்தர்வாரியர்கள் என பல்வேறு கால கட்டங்களில் பல்வேறு அரசர்களால் இக்கோயில் உருவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 1053ஆம் ஆண்டு சோழர்களால் இக்கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டில் வந்த சோழ மன்னர்களால் இக்கோயில் கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் காலத்தில் இக்கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விலை மதிப்பு மிக்க ஆரம் ஆண்டுதோறும் கருட சேவையின் போது மட்டும் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலின் பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கியபடி 130 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மொத்தம் 7 நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இந்த கோயிலில் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15வது நாளில் சூரியன் ஒளி மூலவர் மீது படும் கோயிலின் கிழக்கு கோபுரம் பிரதான கோபுரத்தை விட பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் உள்ள 100 கால் மண்டபத்தின் 4 மூலைகளிலும் அமைந்திருக்கும் மிகப்பெரிய தொங்கும் கற்சங்கிலி இக்கோயிலின் மற்றும் ஒரு தனிச்சிறப்பாகும். இது விஜயநகர கட்டிடக்கலைக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. மூலஸ்தானத்திற்கு மேல் அமைந்திருக்கும் விமானத்திற்கு புண்ணிய கோடி விமானம் என பெயர். பெருந்தேவி தாயார் சன்னதி கல்யாண கோடி விமானத்தின் கீழ் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் தேவராஜ பெருமாள் 10 அடியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அத்திவரதர் சிலையை இனி 2059ஆம் ஆண்டுதான் காணலாம். மேலும் இந்த கோயிலில் இன்னும் சொல்லாத பல ஆச்சரியங்கள் இருக்கிறது. தமிழர்கள் அனைவரும் இந்த கோயிலை ஒரு முறையாவது சென்று தரிசித்து வாருங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.